மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தில் நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பார்க்கின்றபோது பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றிஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டு சகாயஸ்தானத்தை பலப்படுத்துகிறார். எனவே இந்த தருணங்களில் நீங்கள் துணிச்சலுடன் தைரியத்துடன் வீரத்துடன் விவேகத்துடன் துரிதமாக துல்லியமாக பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றின் பலன்களை அனுபவபூர்வமாக உணர்ந்து அனுபவிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான கடினமான அசாதாரண காரியங்களை கூட எளிதாக இனிதாக உங்களுடைய சிறு முயற்சியிலேயே சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமான குரு அபரிவிதமான வலிமையுடன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டம் ஆகும். இந்த வாரம் முழுவதுமாக தனஸ்தானத்தை தனக்காரரான குரு பலமுள்ளதாக மாற்றுகிறார். எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய பண வரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் என மேலும் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற பணம் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை மிகச் சிறப்பாக எதிர்கொண்டு கையாளுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் தனஸ்தானத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு அற்புதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் ராசியான தனஸ்தானத்தை பலப்படுத்திக் கொண்டிருப்பதால் இந்த வார காலகட்டத்தில் மேஷம் ராசி நேயர்களுக்கு கடன்களை அடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய புதிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிய முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களை மிகச் சிறப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும். இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிட்டதை மனதில் நினைத்ததை நீங்கள் திட்டமிட்டபடியே நினைத்தபடியே சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான மிகச் சிறப்பான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிதாக வீடு வீட்டுமனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிச்சயமாகவே நிறைந்து பெற முடியும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான நல்லபலன்களை மட்டுமே அள்ளிக் கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு ஏற்ற அருமையான அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்பு யோகங்களையும் வாரி வழங்குகிறார். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகச் சிறப்பாக சுலபமாக பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என்பது மட்டுமில்லாமல் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு என அனைத்தும் உங்களுக்கு அற்புதமாக மிகச் சிறப்பாக அமைவதால் உங்களுடைய உத்தியோகத்தின் பணிகளில் ஆர்வமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மார்ச் மாதம் 29ஆம் தேதி 7.5 சனி துவங்குவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரமும் இன்னும் சில வாரங்களும் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீங்கள் சந்திக்க முடியும். சனி ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு போவதற்கு முன்னதாக உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் செல்ல மாட்டார். எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றியான பயம் விலகக்கூடிய விதத்தில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் நிரந்தரமாக மாற்றமடைவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும்.
மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் இதுவரையில் உங்களுக்கு இருந்தது போல இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் சிறப்பாகவும் அனுகூலமாகவும் மாற்றிக்கொள்வதற்கான அற்புதமான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் உங்களுக்கு கிரக நிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன. நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான புதிய தொழில் துவங்குதல் வியாபாரம் ரீதியான விஷயங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை அருமையாக அற்புதமாக இந்த தருணத்தில் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் என்பதை தீர்க்கமாக துல்லியமாக தெள்ளத்தெளிவாக லாபத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசிக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியனும் சனியும் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுக்கும் என்பது மட்டுமல்லாமல் இந்த தருணத்தில் உங்களுக்கு பண வரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும். உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலையில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பணி சுமைகள் என அனைத்தும் விலகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு கண்டிப்பாகவே நீங்கள் மிகச் சிறப்பான மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும். இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உடல்காரகராக மனோகாரகராக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 2, 3, 4 போன்ற இடங்களில் பயணித்துக் கொண்டு நல்லபல அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சந்திரன் ஆட்சிபலம் பெற்று பயணிக்கிறார். எனவே இந்த வாரம் என்பது மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றிகரமான பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த யோக காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அருமையான நல்லபல மாறுதல்களை முன்னேற்றங்களை சந்திரன் கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார். மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்கும் தருவாயில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ராகுவின் அமைப்பு இருக்கின்ற போது புத்திக்கு அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ராகுவோடு சேர்க்கை பெற்று வக்ர நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதனின் இந்த வக்ர நிலை பயணம் என்பது நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் புதன் வக்ர நிலையில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுப்பதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணம் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறது. இந்த வாரத்திலும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் வக்ர நிலையில் புதன் மற்றும் ராகுவோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான லாபங்கள் நிறைந்த நல்லபல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி கண்டிப்பாகவே வரும். இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும். சினிமா துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் உங்களுடைய பெயர் புகழ் செல்வம் கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்திகரமாக மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும். நீங்கள் திட்டமிடுவதை விட மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக துல்லியமாக தெளிவாக பல்வேறு விதங்களான பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து பெற முடியும். இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் மாறுதல்களையும் கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. உங்களுடைய கட்சியிலும் தொண்டர்களிடமும் மக்கள் மத்தியிலும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய பேச்சுகளுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நீங்கள் இனிதாக எளிதாக சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் வக்ரம் பெற்று ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு ராசிக்கு 12ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் மாணவ மாணவியர்களின் கல்வியில் அற்புதமான அருமையான நல்ல முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு. உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஈர்ப்புடனும் ஆர்வத்துடனும் பாடத்தை படிப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய நினைவு திறன் அதிகரிக்கும்.
எனவே நீங்கள் இனி வரும் தேர்வுகளில் மிகப்பெரிய அளவிலான அதிக அளவிலான மதிப்பெண்களை பெற்று வெற்றிகளை நிறைந்து பெற முடியும். இந்த வாரத்தில் சர்ப்ப கிரகமாக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் கேது நுழைவதற்கு முன்னதாக 6ஆம் இடத்திற்கு உரிய அற்புதமான அருமையான நல்லபலன்களை நிச்சயமாகவே உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த வாரத்திலும் தனக்காரரான குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவையும் புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார். எனவே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அமையும். இதுவரையில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னும் ஒரு கடன் வாங்கி சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும். பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை வாங்காமல் மன நிம்மதி பெறும் மூச்சு விடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் இந்த தருணத்தில் கேது உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் பணவரவு செலவுகளை விட அதிக அளவில் இருக்கும். இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கேதுவின் அமைப்பு காரணமாக எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகும். எதிரிகள் உங்களைக் கண்டு தலை தெறிக்க ஓடக்கூடிய விதத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து உண்டு. இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியை குறித்த இடர்பாடுகள் தயக்கங்கள் அச்சங்கள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாகவே உங்களுக்கு பிரச்சனைகளை நன்மைகளும் யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் விவசாயத்திலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்லபல முன்னேற்றங்களை கண்டிப்பாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு. பரிகாரம்: சிவபெருமானை வழிபடுங்கள்.